பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய நிகழ்ச்சி 2153 இந்திய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பொருளும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். பொருளும் பொருளும் வரலாற்றை செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவிலே அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மாவிலே அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு தமிழ் குமரன் அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கையில் வாழ்வான் என்பான் ஈர்கொள்ளும் நல்லாற்றின் என்ற திறந்தார்க்கும் துவாரருக்கும் இல்வாழ்வான் என்பான் தென்படுத்தார் எவன் முறைதாக்க தான் என்றாக அயன்படுத்தாரோ தலை பழையஞ்சி பயத்தின் முழுத்தாயில் வழக்கை வழியஞ்சி என்றார் விழுவை அனும மனம் முழுத்தாயின் வழக்கை பண்பு பயணம் அது அற்றாட்டில் வாழ்க்கை அற்றி பார்த்தாடில் போகவே பெறுவதே அவர் விழா இல்வழக்கை வாழ்வோம் மனம் முதல்வர்கள் எல்லாம் தலை ஆட்டின் ஒழிக்க அறநிலைக்காய் இல்வழக்கு பரின் உரிமை உழைத்து அருகப்பட்டது இல்வழக்கு அது புறம் பழப்பதில்லை நன்று பயத்தில் வாழ்வாங்க வாழ்வும் நானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். நன்றி. நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வையின் குரல் ஊழாநட்பு அதிகாரத்தினுடைய 3வது குரல். பல நல்ல கற்றல் கிடைத்து மனநல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. அரிய நூல்களை பலவற்றை கற்றிருந்த போதிலும் பகைவுணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடந்தென்பது அரிதான செயலாகும். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 18ஆம் நாள். இதே நாளில் 332ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோபிள் குடிமக்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை உரோம பேரரசர் 1ஆம் கான்ஸ்டன்டைன் அறிவித்தார்.
872ஆம் ஆண்டு 2ஆம் லூயி உரோம பேரரசராக 2ஆம் தடவையாக உரோமில் முடிசூடினார். 1593ஆம் ஆண்டு மத மறுப்பு குற்றங்களுக்காக பிரித்தானிய நாடக எழுத்தாளர் கிறிஸ்தோபர் மார்லோ மீதான கைதாணை பிறப்பிக்கப்பட்டது. 1652ஆம் ஆண்டு வட அமெரிக்காவிலேயே முதலில் அடிமை தொழிலை இல்லாதொழிக்கும் சட்டத்தை ரோட் தீவு கொணர்ந்தது. 1756ஆம் ஆண்டு பிரித்தானியா பிரான்ஸ் மீது போரை அறிவித்ததை தொடர்ந்து 7 ஆண்டு போர் தொடங்கியது. 1804ஆம் ஆண்டு முதலாம் நெப்போலியனை பிரெஞ்சு மன்னராக மேலவை தெரிவு செய்தது. 1812ஆம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் ஸ்பென்சர் பெர்சிவலை படுகொலை செய்த குற்றத்திற்காக ஜோன் பெல்லிங்காம் என்பவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 1912ஆம் ஆண்டு முதலாவது இந்திய திரைப்படம் ஸ்ரீ பந்தாலி மும்பையில் வெளியிடப்பட்டது. 1927ஆம் ஆண்டு மிக்சிகன் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பெரும்பாலும் குழந்தைகளிடையே 45 பேர் கொல்லப்பட்டனர். 1973ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் ஏரோஃப்ளோட் வான ஊர்தி 109 வானவெளியில் கடத்தப்பட்டு கடத்தல்காரின் குண்டு வெடித்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 82 பேரும் கொல்லப்பட்டனர். 1980ஆம் ஆண்டு வாஷிங்டனில் புனித எலன்ஸ் மலை தீக்கக்கிதியில் 57 பேர் உயிரிழந்தனர். 3 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியான பொருட்கள் சேதம் ஏற்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் அனுப்பப்பட்ட படிமம் புளூட்டோ, நிக்ஸ், ஐதரா என்ற மேலதிகமான 2 விழாக்களை கொண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டு 26 ஆண்டுகளாக நீடித்த ஈழப்போர் முடிவுக்கு வந்ததாக இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இலங்கையும் அதன் நட்பு நாடுகளும் ஒரு சேர 53,000 மேற்பட்ட பூர்வகுடி தமிழ் மக்களை கொன்ற நாள் என நாள் இது. 2010ஆம் ஆண்டு நாடு கடந்த தமிழீழ அரசு நிறுவப்பட்டது. 2015ஆம் ஆண்டு கொலம்பியாவில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி 78 பேர் உயிரிழந்தனர். 2020ஆம் ஆண்டு கலைஞர் ஆர். பிச்சுமணி ஐயர் பிறந்தார். இதே நாளில் எழுத்தாளர் எம்.வி. வெங்கட்ராம் இதே ஆண்டில் பிறந்தார். இதே ஆண்டில் தமிழக விண்வெளி அறிவியலாளர் வே. ராதாகிருஷ்ணன் 2029ஆம் ஆண்டு பிறந்தார். எழுத்தாளர் பி.எஸ். ராமையா அவர்கள் 1983ஆம் ஆண்டும் விடுதலை புலி இயக்கத்தினை தோற்றுவித்தவர் ஈழத்து புரட்சியாளர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2009ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்னபூர்ணி அம்மா. அழைத்ததற்கு நன்றி அப்பா. என்று குழந்தைங்க பாட்டுதான். அம்மே அம்மே ஆட்டுக்குட்டி அங்கே இங்கே ஓடாதே, அருகம் புன்னை நான் உனக்கு ஆசையாக கொண்டு வந்தேன். வா வா என் அருகில் வா, வந்து மடியில் அமர்ந்திடு. வேறு தழைகள் வேண்டுமா, வேண்டுவதை கேட்டிடு. பட்டு போன்ற முதுகிலே தொட்டு தடவ ஆவலே, பட்டு போன்ற முதுகிலே தொட்டு தடவ ஆவலே. எட்ட எட்ட ஓடாதே, கிட்ட கிட்ட வந்திடு. அம்மே அம்மே ஆட்டுக்குட்டி அங்கே இங்கே ஓடாதே. நன்றி அப்பா. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. 2ஆம் பகுதியை ஷாலினி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் கவிஞர்கள் களம். நிகழ்வு எண் 2153, 18/5/2026 திங்கட்கிழமை மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057, மேடம் 27. இன்று சிறப்பழைப்பாளர் முனைவர் விஸ்வலிங்கம் தேன்மொழி அம்மா. சிங்கப்பூரில் வெளிவரும் மக்கள் மனம் மற்றும் சிராங்கூன் டைம்ஸ் இதழ்களில் கவிதை மற்றும் கட்டுரைகள் எழுதி வருகிறார். தேன்மொழி பேச்சு என்னும் வலைப்பதிவில் பேசி வருபவர். 2025ஆம் ஆண்டின் முத்தமிழ் விழாவில் இவருடைய சிறுகதைகள் பரிசு பெற்றன. 2025ஆம் ஆண்டின் கவிதை பிரிவில் தங்க முனை பேனா விருது பெற்றவர்.
பல ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். சிங்கப்பூரில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சிங்கப்பூர் கவிஞர்கள். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் அம்மா. நன்றி. இளஞ்சிறார்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பரிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையில் இருக்கின்ற அத்துணை ஆன்றோர் பெரியோர்களுக்கும் எனது மறுவணக்கம். சிங்கப்பூர் கவிஞர்கள் ஒரு இலக்கியம், ஒரு கவிதை அல்லது கதை, ஒரு இலக்கியம் என்ன செய்கிறது? எதை களமாடுகிறது? இன்னும் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஜனநாயக ஆட்சியில் எதிர்க்கட்சி என்னும் பதவியை வகிப்பது இலக்கியம். ஏனென்றால் இலக்கியம்தான் அந்த காலத்தை, நீதியை, நெறிமுறையை போதிக்கின்றன. பொதுவாக சங்க பாடல்களை குறிப்பிடும் பொழுது 3 வகையாக தொல்காப்பியர் பிரித்து சொல்லுவார். முதல், கரு, உரி என்று. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று இருக்கும். முதல் பொருள் என்றால் நிலமும் பொழுதும். நிலம்தான் முதற்பொருள். உரிப்பொருள் என்பது அங்கு அந்த நிலத்தில் வசிக்கின்ற மக்களுடைய ஒழுக்கம். அங்கு இருக்கின்ற மக்கள் எவ்வகையான உணர்வை கொண்டவர்கள், எவ்வகையாக குடும்பம் நடத்துகிறவர்கள், எந்த வகையான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் என்பது அந்த நிலத்திற்கேற்ப இருக்கும். கூடல் நிமித்தமும் சேர்ந்திருத்தல், இணைந்து குடும்பம் நடத்துதல், குறிஞ்சி நிலப்பகுதியினுடைய வாழ்கின்ற மக்களுடைய பண்பாடு எனில், பழக்க வழக்கம் எனில், பிரிதல் நிமித்தமும் பாளையினுடைய உரிப்பொருளாகின்றது. கதறி அழுவது நெய்தல் நிலத்தினுடைய உரிப்பொருளாகின்றது. இவ்வாறாக ஒழுக்கம் எதை சார்ந்து அமைகிறது என்றால் நிலத்தை சார்ந்து அமைகிறது. அடிதாங்கும் அளவின்றி அழலென்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் காடென்றார் அக்காட்டுள் துடியடி கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடியுட்டி பின்னுண்ணும் களிரணவும் உரைத்தனரே. இது பாலை நிலத்தில் நிகழ்கின்ற ஒரு விலங்குகளுக்கிடையே இருக்கின்ற குடும்ப உறவை வர்ணிக்கிறது. பாலை நிலம் கொலை செய்கின்ற, அடுத்தவர்களுடைய பொருளை வஞ்சிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. ஆகவே நிலம் சார்ந்து மக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை இலக்கியமே, தமிழ் இலக்கியமே சுட்டிக்காட்டுகிறது. அப்படி என்றால் சிங்கப்பூரிலே இருக்கிற தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தமிழ் கவிதை எப்படி இருக்கிறது? இதில் சிங்கப்பூரில் இருந்து வருகிறேன் என்கிற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. இதை நடுநிலையாக நின்று சிங்கப்பூரில் கவிஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய கவிதைகள் தற்காலத்தில் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றிய ஒரு ஆய்வுதான் இது. சிங்கப்பூரில் 1827ஆம் ஆண்டில் முதல் நூல் கிடைத்திருக்கிறது. அதற்கு முனாஜாத்து திரட்டு என்று பெயர். இதை எழுதியவர் நாகூர் முகமது அப்துல் காதிர் புலவர். முனாஜாத்து திரட்டு என்பது இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக அனைவரும் குறிப்பிடுகின்ற 1887ஆம் ஆண்டு சிங்கை நகர் அந்தாதி சித்திர கவிகள் என்ற நூல் கிடைத்திருக்கின்றது. இந்த சிங்கை நகர் அந்தாதியில் தான் சிங்கப்பூரை பற்றி சிங்கப்பூரில் இருக்கின்ற முருகன் கோவிலை பற்றி இந்த பாடல் விளக்குகின்றது. அதன் பிறகு 1893இல் நாவ ரங்கசாமிநாதன் என்பவர் எழுதிய குதிரை பந்தய லாவணி என்னும் நூல் அந்த சிங்கப்பூரில் இருந்த கம்போங் என்று சொல்லுகின்ற கிராமப்புற அமைப்பினை பற்றி, அப்போது அங்கிருந்த தெருக்களை பற்றி, அங்கிருந்த மிகப்பெரிய கட்டடங்களை பற்றி, வணிகர்களை பற்றி, ஊரை பற்றி தெளிவாக விளக்குகின்ற நூலாக குதிரை பந்தய லாவணி என்று விளங்குகிறது. கணவன் மனைவி இருவரும் அந்த ஊருக்கு வருகின்றார்கள். அந்த பினாங்கு, மலாக்கா இதன் வழியாக சுற்றி கொண்டு சிங்கப்பூரில் நடந்த குதிரை பந்தயத்தை காண வருவதாக இந்த கதை அமைந்திருக்கின்றது. இவைதான் சிங்கப்பூரை பற்றி, சிங்கப்பூரில் முதலில் தோன்றிய இலக்கிய வடிவங்கள், அதனுடைய வகைப்பாடுகள். ஆனால் காலப்போக்கில் இதனுடைய நெடிய வரலாற்றை முழுவதும் நாம் பார்ப்பதாக இல்லை. நான் என்னுடைய சமகாலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னோடு வாழ்ந்த உரையாடிய சமகால கவிதையை பற்றியதான பதிவாக இந்த பதிவை நான் பார்க்கிறேன். முதலில் நான் எடுத்துக்கொள்வது காலம் சென்ற
பாத்தேரல் இளமாறன் அவர்கள் எழுதிய கவிதை நூல்தான். இந்த கவிதை நூலில் தோள்பறை கொட்டிடு, அதாவது தேரலின் தூறல் என்ற அவருடைய ஒரு கவிதை நூலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தோள்பறை கொட்டிடு, நெறிமாறா நடை. லீ லீ என்பவர் சிங்கப்பூரினுடைய முதல் பிரதமரான சிங்கப்பூரின் தலைவர். சிங்கப்பூரை உருவாக்கிய நிர்மாணித்த கட்டமைத்த முதல் தலைவர் திரு லீ குவான் யூ அவர்கள். லீ பூமலை, எழுதுவோம் இனிய தமிழ், நாட் ஆகிய இந்த தேரலின் தூறல் என்ற புத்தகத்தில் முதலிய கவிதைகள் அடங்கி இருக்கின்றன. அவர் ஆரஞ்சு என்பதை கூட ஆரஞ்சு என்று பயன்படுத்தக்கூடாது, நரந்தம் என்றுதான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுபவர். ஆப்பிள் என்று சொல்லாதீர்கள், அதற்கு தமிழில் அரத்தி என்று பெயர் என்று கூறியவர். முதலில் ஐஸ்கிரீம் என்பதற்கு பனிக்கூழ் என்ற சொல்லை பயன்படுத்தியவர். சிறுவர் பாடல்களில் எழுதியவர். அரத்தி என்ற சொல்லை உருவாக்கியவர். இந்த குணங்களை மிகுந்த தன்னுடைய கருத்தில் விடாப்படியான கொள்கையோடு இருப்பவர். எதை கொண்டாயினும் அவர் கூறுகிற கருத்தை நிறுவுகிற குணம் கொண்டவர். தனித்தமிழ் பற்றாளர். அவர் சிறு வயதிலே இந்தியாவிலே வெளியிட்ட நூல்கள் தென்றல், மன்றம், காஞ்சி, குயில், காதல், மாலைமணி, இன முழக்கம், முல்லை, இளந்தமிழர், தென்னகம், சாட்டை, திருவிளக்கு, சிம்மக்குரல், முரசொலி போன்ற எண்ணற்ற இலக்கிய ஏடுகள் இவரை கவிஞராக்கி இருக்கின்றன. தானாகவே தமிழ் பயின்று ஆசிரியர் இல்லாமல் தமிழ் படித்தவர். சிறு வயதிலேயே சிங்கப்பூருக்கு வந்தவர். இந்த கவிதை எப்படிப்பட்டது என்றால், சிங்கப்பூரிலேயே இருந்த இந்த கவிதை ஆய்வு எப்படிப்பட்டது என்றால், சிங்கப்பூரிலேயே பிறந்து தமிழ் படித்து தமிழ் கவிதை எழுதுபவர்கள், இந்தியாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள், தற்போது வெளிநாட்டு ஊழியர்கள், தொழில் நிமித்தம் சிங்கப்பூரில் தங்கி கவிதை எழுதுபவர்கள், இப்படி மூவகையாக பிரித்து கொண்டு அவர்களுடைய மொழி எப்படி இருக்கிறது, சொல் ஆற்றல் எப்படி இருக்கிறது, சொல்லாடல் எப்படி இருக்கிறது, சிங்கப்பூரை பற்றிய பதிவு எப்படி இருக்கிறது, சிங்கப்பூர் இலக்கியத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். ஆக இவர் தனித்தமிழை மிகவும் ஆதரித்து எழுதுகிறார். தனித்தமிழ் பற்றாளர் இவர். இவர் கூறுகின்ற கவிதையில், எழுதுவோம் இனிய தமிழ் என்னும் கவிதையில், சுத்தம் என்று சொல்லாதீர் தூய்மை, வாய்மை சத்தியமாம், நிஜம் அல்ல உண்மை, போடல் சத்தம் அல்லது உறப்பலது, நலம்தான் சௌக்கியம், சந்தோஷம் ஏன் தமிழில் உவகை உண்டு, பத்திரிகை சஞ்சிகையும் தாளிகையாம், பகர்ந்திடலாம் செய்தித்தாள் இதழ்கள் என்று, இசையும் நிலம் மிதித்த தமிழத் தாயால் இழிபடவோ பிற மொழியால் திருத்தம் செய்வோம் என்று குறிப்பிடுகின்றார். சமஸ்கிருத வார்த்தைகளை சொற்களை பயன்படுத்துவதை மிகவும் தடை செய்கின்றார். இவருடைய கவிதைகள் முழுவதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், சின்னப்பனார், கவிஞர் சீனி நாயனார், சாமி வேளார், தான்ஸ்ரீ சோமசுந்தரம், தத்தோ சரவணன், கண்ணதாசன், பாரதி ஆகியோர்களை பற்றி தனித்த கவிதைகளை எழுதியுள்ளார். அடுத்ததாக இதிலிருந்து சற்று முரண்பட்டவர். இவர் சிங்கப்பூரையே சார்ந்தவர். இந்திய நிலத்தின் மீது தொடர்பு இல்லாதவர். பாத்தேரல் இளமாறன் அவர்கள் தூய தமிழ் எழுதக்கூடியவர், மரபு கவிதைகள் எழுதக்கூடியவர். இதிலிருந்து சற்று மாறுபட்ட கோணத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இருவரை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒருவர் அவரும் சமீபத்தில் காலம் சென்ற புதுமை தேனி அன்பழகனார் அவர்கள். இரண்டாவதாக பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா அவர்கள். இவர்கள் இருவருக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்னவென்றால், இருவருமே இந்தியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு வருகை தந்தவர்கள். இவர் சிங்கப்பூரின் பண்பாட்டை எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார்கள் என்றால் அது சற்று குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் முழுவதும் சிங்கப்பூரராகவே மாறிவிடவில்லை. அவர்களிடத்தில் தமிழகத்தின் பண்பாடும் தாக்கமும் மிகவும் ஆழங்கால் பட்டு வேரூன்றி இருக்கிறதை அவர்களுடைய நூல்கள் எடுத்து காட்டுகின்றன. அவருடைய மேகம் மேயும் வீதிகள் என்ற கவிதை நூல் இங்கு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டது. இந்த நூலில் இவர் என்ன சொல்கிறார் என்றால், தயிர் என்ற கவிதையில்
அவர் சிறு வயதில் படித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை விட வசதி மிக்க குழந்தை தயிர் உணவை சாப்பிட்டதையும், தனக்கு தயிர் இல்லாமல் அம்மா சோற்றில் தண்ணீர் ஊற்றி மிளகாய் வைத்து கொடுத்தது எளிய உணவை தான் உண்டு அதற்கு ஆசைப்பட்டு, பிறகு வசதி வந்த போது தயிர் சாப்பிடுகிற நேரத்தில் டாக்டர் வெள்ளை உணவெல்லாம் உடலுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லி, அதனால அந்த பால், தயிர், சீனி இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு மருத்துவர் ஆலோசனை கூறியதனால் அந்த வெள்ளை உணவு இருக்கும் போதும் உண்ண முடியவில்லை, இல்லாத போதும் உண்ண முடியவில்லை என்கிற ஆதங்கத்தை பதிவு செய்கிறார். அடுத்ததாக அவருடைய அம்மா அப்பாவிற்கு இடையே சண்டை வந்த போது சமாதானம் செய்கிறேன் என்று பிரிவினை செய்து அம்மாவையும் அப்பாவையும் பிரித்து வைத்து விட்டார்கள். இவர் அம்மாவோடு விட்டார். இவருக்கு அடிபட்டது. அப்போது அப்பா பார்க்க வந்து அம்மாவும் அப்பாவும் இணைஞ்சாங்க. அந்த கதை. அதுக்கப்புறம் அவர் காதுல கடுக்கன் போட்டிருந்தாரு. திருவிழாவுக்கு போயிருந்தப்ப திருடர்கள் நல்ல கதை சொல்லி தூங்க வச்சு காதுல இந்த கடுக்கனை கட்டிட்டு விட்டாங்க. அப்பா நல்லா பிரம்படி கொடுத்தாரு. இது போன்ற சொந்த கதைகளை அவர்கள் சொந்த ஊரில், சொந்த நிலத்தில், சொந்த மண்ணில், சொந்த மக்களின் வாழ்க்கையை அப்படியே பிழிந்து கொடுத்திருக்கிறார்கள். பல இடங்களில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை, பாலியங்களை மண் மாறாமல் எடுத்து வந்திருக்கிறார்கள் சிங்கப்பூருக்கு. அந்த வகையில் சிங்கப்பூரனுடைய சுய உருவம் சற்றே குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் நான் சிங்கப்பூரிலேயே பிறந்து வளர்ந்தவன் என்பதற்காக, சிங்கப்பூரை சார்ந்தவன் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இல்லை. இதை எதிர்நிலை கருத்து இருப்பவர்கள் தங்களுடைய விமர்சனத்தில் கூறலாம். அதன் பிறகு இவர் மிகவும் வேடிக்கையான ஒரு கவிதை ஒன்றை வாசித்து காட்ட விரும்புகிறேன். அவருடைய கவிதை ஒன்றை. மிருக மருத்துவரை பார், உடம்பு சரியில்லை அப்படின்னு கணவர் சொல்றாரு. அதுக்கு மனைவி சொல்றாங்க, நீங்க ஏன் ஒரு மிருகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் வைத்தியம் பார்க்கிற ஒரு மருத்துவரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்ற, மிருக மருத்துவரை போய் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ற பதில மிகவும் நகைச்சுவைப்பட உருவாக்கியுள்ளார். உடல்நிலைக்கோர் ஊர்வர கிழத்தி சொன்னால் ஒரு மிருக மருத்துவரை உடனே பாரேன். அடம்பிடித்த அக்கணவன் ஐயம் கேட்டான். அதற்கு அவளோ ஆரம்பித்தால் அடுக்கடுக்காய். படுக்கையிலே கோழி போல படுத்துறங்கி பல்விளக்கி காகம் போல் குளிக்க பார்த்தேன். எடுத்துணவை முதலை எடுக்கின்றாய் ஓட்டத்தை குதிரை போல. அலுவலிலே மாடாக உழைத்த நீயோ அடுத்த வரிசை தவற்றுக்கு கரடி கத்தல். தலைதெறிக்க வீடு வந்தால் தவளை சத்தம். தங்கையிடம் கொஞ்சுகின்றாய் தாயும் நாயாய். உலை வைக்க நேரமானால் நரிபோல் மூளை. ஒன்றல்ல இரண்டல்ல உண்மை சொன்னேன். சிலைமானாய் நின்றவனை உற்று பார்த்தாள். சிங்கம் போல் கடிப்பாயா சீண்டிச் சென்றாள். இது நகைச்சுவைப்பட மிக அழகாக எழுதியுள்ள கவிதை. இது நேரம் கருதி இந்த ஒரு கவிதையோடு முடித்துக் கொள்ளுகிறேன். இவர் நகைச்சுவை உணர்வு பொங்க கூறியுள்ளார். தமிழகத்தை விட்டு மாறாத பற்றுடையவர் என்பதை பல கவிதைகள் அங்கங்கு சுட்டுகின்றன. இங்கு வருபவர்கள் தங்கள் தாயகத்தோடு கொண்டுள்ள பற்றை அறவே உதர முடியாதவர்கள். அவர்களுடைய பாலிய நினைவுகள், அவர்களுடைய பழக்க வழக்கம், குடும்ப வழக்கம், பண்பாடு அனைத்தையும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கிறவர்கள் என்பதை இந்த கவிதை, இவருடைய கவிதை நூலில் பல இடங்களில் காண முடிகிறது. அதற்காக அடுத்ததாக என்னோடு வந்த கவிதைகள். இது பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா அவர்களுடைய கவிதை நூல். இந்த அவரை பற்றி கூற வேண்டுமானால் மிகவும் துடிப்புடன் செயல்படுபவர். தமிழே தமிழரின் முகவரி என்ற முழக்கத்தை உண்டாக்கியவர். வானொலியில் பணியாற்றியவர். எப்பொழுதும் அவருடைய பேச்சிலும் எழுத்திலும் சரி இந்தியர் தமிழர் என்பதையும் நாட்டோடு கொண்டிருக்கின்ற பற்றையும் பல இடங்களில் காண முடிகின்றது. பிச்சினிக்காடு ஐயா இந்த நூல் சிங்கப்பூர் கவிதையை பற்றி என்ன எழுத வேண்டும் என்பதை மிக அழகாக ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் இவர். என்னோடு வந்த கவிதைகள் என்ற நூலில் எப்படியெல்லாம் கவிதை எழுத முடியும், எப்பொழுது நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன், எதையெல்லாம் கவிதை என்று சொல்லலாம் என்பதற்கான பல்வேறு விஷயங்களை இந்த மிகப்பெரிய புத்தகத்தில் மிக அழகாக விளக்கி சென்றுள்ளார். பல இடங்களில் தொய்வில்லாமல் ரசனையுடன் படிக்க வைக்கிறது அவருடைய புத்தகம். அவருடைய கவிதை நூல் ஒன்று அவருடைய கவிதை ஒன்று வாசிக்கிறேன்.
இந்த கவிதையை சற்று கவனித்து கேட்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் நான் கடைசியில் முடிக்கும் போது நவீன யுக கவிதைகளோடு முடிப்பேன். அந்த கவிதையையும் இந்த கவிதையையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இது சற்று உதவும். அடுத்த ஊரில் இருக்கும் ஆவுடையார் கோயிலில் மழை, பனி, குளிர் பின்னி படர்ந்த நாளில் மக்கள் புழுக்கமாய் கசியும். கோழி, ஆடு, மாடு, தென்னம்பிள்ளைகள், நெற்கோட்டை, விளக்குமாறு இன்னும் என்னென்னவோ தானமாய் சிவப்பு பசுமாட்டின் சுட்டி வெள்ளை நெற்றி நொண்டி கன்றுக்குட்டியை தானம் கொடுக்க போனது இன்னும் தெரிகிறது ஞாபகத்தில். கைப்பிள்ளையாய் இருந்து அம்மாயி ஆத்தா பிள்ளையின் கைகளை விட்டு நான் காணாமல் போனதால் ஆத்தாவும் நானும் கண்ணீர் பெய்ததும் அப்படியே. அவர் அந்த திருவிழாவில தொலைஞ்சு போயிட்டாரு, பின்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அழத்தெரியாத சுட்டி வெள்ளை நெற்றி கன்றுக்குட்டியை நினைத்து இப்போது அழுகிறது என் கவிதை. அவங்க அங்க தானம் கொடுக்க போனாங்க, அந்த கண்ணுக்குட்டியை தானம் கொடுக்க போயிருக்காங்க. அப்ப வேற ஒரு இடத்துல இவர் காணாமல் போய் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப நினைச்சு பாக்குறாரு, அங்க அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துட்டு வந்தோமே, அந்த கண்ணுக்குட்டி எப்படி அழுதுருக்கும். இது அப்படியே நடந்த நிகழ்வை கவிதையாக்கி இருக்கிறார். இது அப்படியே நிகழ்காலத்தோடு இயல்பாக புது கவிதையாய் உருவெடுத்திருக்கிறது. இதை மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். கடைசியில் ஒரு கவிதையோடு இந்த கவிதையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அடுத்ததாக பிச்சினிக்காடு இளங்கோ ஐயாவினுடைய கவிதைகளுக்கு அடுத்ததாக நாம் பார்ப்பது இருவர். கி. கோவிந்தராசு, கருணாகரசு. இவர்கள் யாரெனில் பெரும்பாலும் மரபு கவிதைகளால் அறியப்படுபவர்கள். முன்பு முதலில் நான் எடுத்து காட்டிய பாத்தேரல் இளமாறன் ஐயா அவர்களுடைய வழி தோன்றர்கள் என்று சொல்லலாம். இவர்களுடைய கவிதைகள் கர்ஜிக்கின்றன. தனித்தமிழை ஆதரிக்கிறார்கள். எப்படி அவர் சமஸ்கிருதத்தோடு வாழ்வில் மூத்தவரான பாத்தேரத்தோடு போராடினாரோ அதே போன்று இவர் கி. கோவிந்தராசு அவர்கள் ஆங்கில மொழியோடு தமிழை பிரிப்பதில் போராடி கொண்டிருக்கிறார். அவர் இயற்றிய பாடல்கள் மிகவும் உருக்கமானவை, நெருக்கமானவை. பசி என்ற தலைப்பிலான கவிதை மிகவும் அருமையான ஒரு உள்ளீடு உள்ள கவிதையாக காணப்படுகின்றது. சிங்கப்பூரிலே இருக்கின்ற கவிதைகள் மிகுந்த வீரியம் இல்லாமல் இருக்கின்றன என்கிற ஒரு கருத்து உண்டு. இதற்கு காரணம் என்னவெனில், இங்கு வறுமை, பசி, போராட்டம், அக்காவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், பிள்ளைகள் படிப்பு செலவு பார்க்க வேண்டும் என்கிற போராட்டங்கள், வியர்வை, கண்ணீர் துளி, பசி, மயக்கம், இறப்பு, இது போன்ற கடினமான சூழல்கள் சிங்கப்பூரில் நிலவுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினால் அவை சார்ந்து எழுகின்ற இலக்கியமும் அது போன்றுதான் அமைந்திருக்கும் என்று கருதப்படுகின்றது. ஆனால் இதை உடைத்தறிவதாக கி. கோவிந்தராசு அவர்கள் எழுதியுள்ள கவிதை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. சிங்கப்பூரில் அதற்காக பாடுபொருள் இல்லாமல் இல்லை. அந்த பாடுபொருளை நயமாக எடுத்தாளுவதற்கு அதிகமான கவனமும் திறத்தையும் இன்றைய கவிஞர்களுக்கு தேவைப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒளி ஓசை கவிதைகள் என்று ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் கி. கோவிந்தராசு. நான் அவரோடு பேசிய பொழுது அவர் சொல்லிய கவிதைகள், நாம் சொல்ல வருகின்ற கருத்தை புது கவிதையில் சொல்ல வருவது போல மரபு கவிதையில் சொல்ல வருவதில்லை, கைகூடவில்லை. ஆகவே அதற்கு வெறும் ஒளி ஓசை கவிதைகள் என்று பெயரிட்டு இருக்கிறேன் என்று கூறினார். அந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் அவ்வளவு அருமையாக மரபை கையாண்டு மரபின் நெறியில் இன்று தனக்கென பெரும் முத்திரையை பதித்திருக்கிறார் கி. கோவிந்தராசு அவர்கள். அவருடைய கவிதை ஒன்று, மம்மி டாடி என்றே அழைத்தால் மயங்கி கிறங்குகின்றான், அம்மா அப்பா என்றால் திக்கு அறவே இல்லை என்பான், சும்மா பயிற்றுவித்தால் அதில் சுகமே இல்லை என்பான், இம்மாங்கட்டிடத்தில் புள்ள இங்கிலீஷ் படிக்குது என்பான். நான் முன்பு கூறியது போல இவர்கள் தங்களுடைய தாயகத்திலிருந்து சிங்கப்பூருக்கு வந்திருந்தாலும் தாயகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, தாயகத்தில் இருக்கின்ற மோதல்களை எல்லாவற்றையும் கவிதையாக உருவாக்கி இருக்கிறார்கள். ராவணன் கடைசி போர், அதை பற்றி அவர் ஒரு கவியரங்கத்தில் பாடிய கவிதை,
அந்த கவிதை பஞ்சியொளிர் விஞ்சுகொளிர் பல்லவம் மணுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடி அழகி ஆஞ்சொலில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சி என்ன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் என்ற சூர்பனகை பற்றிய கம்பருடைய பாடல் எந்த அளவிற்கு மிக அழகாக உள்வாங்கி அமருமோ அதே வீரியத்தை கொண்டு வருவதில் முயற்சி செய்திருக்கிறார் கி கோவிந்தராசு அவர்கள். ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையே நடந்த கடைசி போர் அதை பற்றி பாடுகிறார். 8 திசையிலும் வெட்டி பகைமுடி 10 தலையினம் களமாட கட்டு குலைந்தன தொக்கி குரங்குகள் திக்கி திணறின பயத்தாலே எட்டும் இலக்கினை முட்டும் இலக்கவன் மெத்த கழிப்புடன் சமராட திட்டு துணிவுடன் பட்டு தெரித்தன 8 திசையிலும் அவன் பானம் கெட்ட மனத்துடன் பெட்டை கவர்ந்தவன் கொட்ட மடங்கிட ரகுராமன் விட்ட கணைகளும் புக்க உளமதை முற்றும் தடவிட உயிர் போக என்று மிக அழகாக நேர்த்தியாக எழுதியிருக்கிறார். எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது? 15 நிமிடம் இருக்குமா? 15 நிமிடங்கள் இருக்கின்றன. நீங்க பேசுறது கேட்கலையா? 15 நிமிடங்கள் இருக்கின்றன இன்னும். நல்லது. இப்படி இந்த ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரை மிக அழகாக அந்த தொழில் நிமித்தம் சிங்கைக்கு வந்தவர்கள், இவர்கள் தொழிலுக்காக சிங்கப்பூரில் தங்கியிருப்பவர்கள், இவ்வளவு அழகுடனும் தெளிவுடனும் கூறியிருக்கிறார். அடுத்ததாக கூற வேண்டும் என்றால் தா. பாலமுருகன் அவர்கள் எழுதிய ஒரு நாணலும் சில நாட்டியங்களும், அதில் எழுதியிருக்கிற ஒரு கவிதையை படிக்கின்றேன். அந்த கவிதையை படிக்கும் பொழுது உங்களுக்கு நம்முடைய வயதில் உள்ளவர்களுக்கு என்ன தோன்றுகிறது, ஏதோ ஒன்று நினைவுக்கு வரும். அது என்ன என்பதை நீங்களே கண்டுபிடித்து கூறினால் நலமாக இருக்கும். இல்லாவிட்டாலும் நான் கூறுகிறேன். நீர் வண்ணம் எப்போதும் நேர்மை வண்ணம் நிலந்தொட்டு வழிந்தோடி கடலாய் மாறும் கார்வண்ணம் கருமை எனும் தொகுப்பின் கூட்டம் கதிர் வளரச் செய்கின்ற கலையின் வண்ணம் ஊர்வண்ணம் தலைமகனின் உயர்வின் எண்ணம் உருபசியை கொடும்பினியை போக்கும் வண்ணம் வேர்வண்ணம் எவ்வண்ணம் இருந்தால் என்ன விண்முட்டும் மரஞ்சொல்லும் ஈரவண்ணம். இது பாலமுருகன் எழுதிய ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் என்ற நூல். இந்த கவிதையை கேட்கும் பொழுது ஒரு எதுகை, ஒரு மோனை, திரும்ப வழங்கப்படுகின்ற சொல், இவை எதை குறிக்கிறது என்று சற்று சிந்தித்தால் நினைவு வரும். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழியில் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண்ணதாசனுடைய தாக்கம் நான் பார்த்து விட்டேன். எல்லா கவிதைகளிலும் இதுவரை பார்த்த அனைத்து கிச்சினிக்காடு இளங்கோ ஐயா, கி கோவிந்தராசு, கருணாகரசு, பாத்தேரல் இளமாறன் ஐயா, புதுமை தேனி அன்பழகன் ஐயா, எல்லாருடைய ஒட்டுமொத்த கவிதையிலும் 2 பேர் இடம்பெற்றிருப்பார்கள். ஒருவர் கவியரசு கண்ணதாசன், மற்றொருவர் திரு லீக்வான்யூ அவர்கள். திரு லீக்வான்யூ சிங்கப்பூரனுடைய நான் சொல்லினேன் சிங்கப்பூரை நிர்மாணித்தவர் என்று. அடுத்ததாக அனைவரையும் பாதித்திருப்பவர் கண்ணதாசன். எல்லாருடைய நூல்களிலும் கண்ணதாசனை பற்றி கவிதை இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி கண்ணதாசனுடைய தாக்கத்தை கொண்டு எழுதப்பட்ட கவிதை தான் இது. சில வார்த்தைகள், சில சொற்கள் கவிஞனை தடம் போற்றும் மாற்றிவிடும். கவிஞன் கூறுகிற சொல் அவன் நினைத்த உண்டாக்கிவிடும். ராமன் வில்லை ஒடித்து விடுவான். அதன் பிறகு தசரதன் ராமனை காண்பதற்காக திருமணம் பேசி முடித்து விடுவார்கள். ராமனை காண்பதற்காக மிதிலையை நோக்கி தசரதனுடைய பரிவாரம் வரும். அது அவ்வளவு கூட்டமா இருக்கும்போது ஒரு சின்ன எள்ளுவில கூட இடம் இல்லை. உலக வழக்கம் என்னன்னா எள்வில கூட இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அம்பர் என்ன சொல்லியிருப்பார்னா உளுந்து இடம் இலை உலகம் எங்கினும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் உளுந்து இவ்வளவு கூட இடம் இல்ல அப்படின்னு சொன்னாருன்னா எள்ளு போட்டா இடம் இல்ல அப்படிங்கிறது. எள்ளை எதற்கு பயன்படுத்துவார்கள்னா இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு பயன்படுத்துவது தமிழர்களுடைய வழக்கம். ஆகவே இது ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கு
நாம் இது எழு என்கிற ஒரு அமங்கலமான சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்பதால் மங்கள நிகழ்ச்சிக்கு உளுந்து இடம் இல்லையா? இது கம்பர் நினைச்சாரா என்னன்னு தெரியாது. ஆனா படிக்கிறவர்கள் திறனாய்ந்து சொன்னது இது. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு சிறப்பான சொல்லாடல்! இந்த சொல்லாடலையும் சொல் வீச்சையும் இவருடைய கவிதையில் காண முடிகிறது. ஒரு நாணலும் சில நாட்டியங்களும் என்ற கவிதை நூல் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழை வணங்குகின்றார். எப்படி வணங்குகிறார் என்று பாருங்கள். குளத்திலே கிடந்த மீனை கொண்டு போய் கடலில் விட்டான். வழப்பமாய் நீந்தி நீந்தி வரும் என கரையை தேடும். கடலில் நீந்தி அயர்ந்த பின் என்னே செய்யும்? குளம் என கடலின் உள்ளே கொக்கையும் தேடுமன்றோ? என்ன ஒரு அழகான ஒரு கவிதை நயம்! ஒரு குளத்துல கடந்த மீனை கொண்டு போய் கடல்ல விட்டா, அறிவியல் பூர்வமா குளத்துல இருக்கிற மீன் கடல்ல எத்தனை மீன் வாழும், எத்தனை வகையான மீன்கள் வாழும்னு தெரியாது. ஆனா கடல்ல போய் விட்டா அது எங்கடா கரை இருக்குன்னு தேடி தேடி பாக்குமா. ரொம்ப அயர்ந்து போய் விட்டதுக்கு அப்புறம் அது நினைக்குமா, ஐயோ கடல்ல கொக்கு இருக்குமோ, நம்மள சாப்பிட்டுருமோ, அப்படி நினைக்குமா. அது போன்று குறிஞ்சி நில திணைமாவும் தேனும் போல, கொண்டலோடு தூது வரும் தென்றல் போல, தெரிவார்ந்த கவிதைக்கோர் உவமை போல, செஞ்சாந்து பூசி வரும் அந்தம் போல, தரியோடே உறவாடும் கால்கள் போல, தரியோடு எப்போ அந்த தரி நெய்கின்ற கால்கள் போல, தளராது நடைபோடும் வரியார் போல, சிறியோனுக்கு அருள்வாய் தமிழே நீயே சீரோடு நான் வாழ பொழிவாய் காராய் என்று தமிழை வணங்குகின்றார். அடுத்து படிக்க போற 3 கவிதைகள் தான் இங்க ரொம்ப மிகவும் குறிப்பிடக்கூடிய ஹைலைட் சொல்லுவாங்க இல்லையா, மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு கவிதை. இந்த கவிதை இவர்கள் நவீனத்துவ கவிஞர்கள். சிங்கப்பூருடைய யாப்பை பார்த்தோம், புது கவிதையை பார்த்தோம். இது நவீன உத்தியை பயன்படுத்தி நவீன கவிதை வடிவாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த கவிதையில் யாழிசை முதல் கவிதை மற்றும் குழுவினர். யாழிசையினுடைய கவிதை இது. எல்லா உதடுகளுக்கும் வாசிக்க தெரிவதில்லை மனித உடல் ஒரு துளை மூங்கில். ஒரு 3-4 வரிதான், அதற்கு தலைப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா உதடுகளுக்கும் வாசிக்க தெரிவதில்லை மனித உடல் ஒரு துளை மூங்கில். இது வாசிக்கிறவனுக்கு விட்டு செல்கிறது. இது எது வாழ்க்கைங்கிறது ஒரு துளை மூங்கில். யாரால அதை புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்களால் மட்டுமே இனிய இசையை எழுப்ப முடியும் இந்த மூங்கிலில் என்று. அடுத்ததாக கண்ணச்சதைகளை அறிந்து உப்பு பற்களை நிரப்பி மாயச் சிரிப்பை உதிர்த்தபடி ஊறுகாய்க்கு காய்கின்றன மாங்காய்கள். அதுவே கோரம், அதுவே எழில், அதுவே கூடா காமம். அடுத்தது ஒரு கவிதை. விரல் நீளமே அளவுள்ள முல்லைச்சரத்தின் இனுக்குகளை திசைக்கொன்றாய் திரும்பி இருந்த நவகிரகங்களின் பாதங்களில் யாரோ சூட்டி இருந்தார்கள். சுற்றுகளின் எண்ணிக்கை மறந்த சிறுமி தலை சாய்த்து சொன்ன சாரி அதற்கு SORRY என்று அப்படியே ஆங்கில சொல்லை யாழிசை பயன்படுத்தி இருக்கிறார். சாரி போலவும் அதற்கு சிற்பங்கள் உதிர்த்த சிரிப்பான மறுமொழியாகவும் இரு பொருள் தரும் மதுரம் கூடி இருமாந்திருந்தது முல்லை. இங்கு அவருடைய கவிதையில் அந்த நவகிரகத்தை சுற்றி வருகிற பெண், அவருக்கு எத்தனை நவகிரகத்தை சுத்தி வந்தோன்னு தெரியலையா, அப்ப சாரி சொல்றாங்க அப்படின்னு. இந்த கவிதையை படிக்கும் பொழுது வாசிப்பாளனை திடுக்கிட செய்கிறது. என்றால் இதற்கு முன் இருந்த பாத்திரல் இளமாறன் ஐயா அவர்கள், கருணாகரசு ஐயா கருணாகரசு ஆகியோர்கள் பிறமொழி சொற்களை தடைகளை உடைத்தெறி என்று கூவி இருக்க, அறைகூவல் விடுத்திருக்க, பிறமொழி சொற்கள் எதற்கு என்று வன்மையாக சாடி தனித்தமிழை உயர்த்தி பிடித்திருக்க, நவீனத்துவ கவிஞன் என்கிற பெயரில் இப்படி ஆங்கில சொற்களை உடைத்திருப்பது இது என்ன வகையான நியாயம்? இது மிகவும் வருந்துதற்குரியதா இருக்கிறது. இந்த ஆங்கில சொற்களை
சமஸ்கிருத சொற்களை கடந்து கலந்து எழுதுவதை மணிப்பிரவாள நடை என்று ஒரு காலத்தில் இருந்து அதை மாற்ற போராடி இருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் ஒரு ஆங்கில சொல் கலந்த இன்னொரு பிரபாள நடை உருவாகி விடுமோ என்று அஞ்சுகிற அளவுக்கு இந்த கவிதை நூல் இருக்கிறது. அடுத்ததாக தெளிந்த வானம் ஒரு பாலையை நிறுவுகிறது என்று சென்ற வாரம் வெளியிடப்பட்ட கவிதை நூல். இந்த கவிதை நூலில் மேகமாகவும் அல்லாமல், மழையாகவும் அல்லாமல், அடர்பனியாக அல்லாடும் நீர் துளியை அருந்தவும் முடியாமல், சுவாசிக்கவும் முடியாமல் திணறும் என் நுரையீரல் நினைவின் வாழ்விடம் என்னை விடுத்து வெகு தூரம் சென்று விட்டதாய் எண்ணாதே, சற்று திரும்பி நின்று பார், உன் முளை தட்டும் என் மேனி. மிக அழகாக அவருடைய காதலை, காதலின் வலியை, பிரிவை, ஆமத்தை என ஒவ்வொன்றையும் விளக்கி சென்றிருக்கிறார். அதில் என்ன ஒரு கடினமான பிரச்சனை என்றால் எதிர்கொள்ள வைக்கிறது என்றால், இதிலும் ஆங்கில வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சாரி, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ என்று பல இடங்களில் அப்படியே ஆங்கில சொற்களை திரும்ப மீண்டும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். சாரி என்ற வார்த்தையால் என் தலையை அள்ளி அவள் மடி மீது கிடத்தி கொண்டாள். ஒரு முத்த ஸ்மைலியால் என் முகமெல்லாம் அவள் உதட்டு சாயம் பூசினாள். அசைவற்று கிடந்த எனக்கு ஐ லவ் யூ என்ற வார்த்தையால் அதிர்ச்சி சிகிச்சை செய்து உயிர்ப்பித்தாள். அவளின் சுயமி படம் ஒன்றினால் மருண்டு மயங்கிய என் விழிகளுக்கு பாலூட்டினாள். இச்சடங்குகளுக்கு சற்று முன்புதான் ஐ ஹேட் யூ என்று என்னுள் இறங்கியது அவள் கத்தி. இதில் எத்தனை ஆங்கில சொற்கள் பாருங்கள். தெளிந்த கவிஞர் என்பதில் எந்த மாறுபாடும் கிடையாது. நவீன கவிதை வருகிறது என்றால் அதை நாம் வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் புதியன புகுதலும் பழையன கழிதலும் வழுவழ கால வகையினானே என்று நன்னூலார் கூறியிருக்கிறார். ஆனால் மீண்டும் ஒரு பிரவாள நடையை உருவாக்குவதை சகித்து கொள்ள முடியவில்லை. மிகவும் கடினமாக இருக்கிறது. அடுத்ததாக லயாங் லயாங் குருவிகளின் கீச்சொலிகள் என்கிற நவீனத்துவ கவிதை. இந்த நவீனத்துவ கவிதைகளை எழுதுவதில் எனக்கும் விருப்பம் உண்டு. நானும் எழுதியிருக்கிறேன். அதற்கு என்ன பொருள் என்பதை நீண்ட நேரம் யோசித்துதான் கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு கவிதை எழுதி வாசித்த பொழுது இதற்கு என்ன பொருள் என்று கேட்டார்கள். நீல நிற மருதாணி. மருதாணி என்பது பழமையை குறிக்கிறது. அது நீல நிறத்தில் இருக்கிறது என்றால் அந்த பழமையும் காலப்போக்கில் புதிய காலத்திற்கேற்ப மாறி நீல நிறத்தை பெற்றுவிட்டது. பிறகு அந்த அபி என்பவளுக்கு அந்த பல மருதாணியை தெரிந்து வைத்திருக்கிறாள் என்பதை இந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம் என்பதாக அந்த கவிதையை நான் வடிவமைத்திருப்பேன். எழுதுபவரின் துணை இல்லாமல் வாசிப்பதற்கு தடுமாற வைக்கிறது லயாங் லயாங் குருவிகளின் கீச்சொலிகள். பல கவிதைகள் திடுக்கிட வைக்கின்றன. முதல் கவிதை லயாங் லயாங் குருவிகளின் கீச்சொலிகள் என்பதனுடைய முதல் கவிதை செங்காட்டு வானில் மேயும் மெர்லையன்கள். இதில் பொருள் புரிந்திருந்தால் அதை நீங்கள் நிச்சயமாக சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன். ஓங்கிய நெடுவானில் உளவிடும் கரு முகில்களோடு ஞாயிறுகளை கழிக்கிறது சிலோசா கடற்கரை. நிலத்தை விடுத்து நிலமற்ற நிலத்தில் ரீங்கரித்து படருகின்றன திணைமாறும் தும்பிகள். நீர்ச்சுனைகளில் வட்டமிட்டு கம்பீரமாய் உலாவி வசீகரிக்கும் வைரக்கண்களில் வண்ண ஒளிக்கற்றையை வீசியபடி ஈர கதகதப்போடு நின்ற தேச உருவத்தின் நிலம் பிடுங்கப்பட்டது. முடிவற்று நீளும் நிலக்கனவு நெஞ்சில் ஏக்கமாய் துடிக்க நெஞ்செலும்பை நிமிர்த்தி சிங்க கழுத்தை சிலுப்பி கனவு செதில்களை திமிங்கல வாளில் சுருட்டி கொண்டு வண்ணத்து பூச்சிகளின் இடுப்போடு விருட்டன மண் உதிரி மேலேறி வானில் மேய தொடங்கியது. வாழ்தல் வேண்டின் ஊழ்வினை துறப்ப செங்காட்டில் புகுந்த சீனத்து டிராகன்கள், இந்திய மயில்கள், மலாய் புலிகள் என ஒவ்வொன்றும் மெர்லையனாய் மாறி வானில் உலவி கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த நிலத்திற்கு வாழ்வதற்காக வந்தவர்களுடைய ஒவ்வொருத்தரும் எப்படி சிங்கப்பூர்களா மாறினாங்க என்பதை குறிக்கிறதற்கான இந்த கவிதை. இப்படி படிப்பதற்கே தடுமாற்றத்தை ஏற்படுத்தினால் நவீன கவிதைகளின் தாக்கம் கவிதை உலகில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மோகனப்பிரியா, கங்கா, இன்பா போன்றவர்கள் நவீன கவிதைகள் பல படைத்திருக்கிறார்கள்.
அவர்களிடத்தில் இருக்கிற வார்த்தை ஜாலங்கள் மிகப்பெரிய வானவில்லை உண்டாக்குகின்றன, பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. தமிழ் பற்றோடு இருக்க வேண்டும் என்கிற போராட்டம் கவிஞர்களிடையே இருக்கிறது. ஆனால் நவீனத்துவம் என்ற பெயரில் ஆங்கிலத்தை உட்புகுத்த முயல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மனம் தடுமாறுகிறது. ஏனென்றால் தமிழ் பற்றோடு வாழ வேண்டும் என்பதை ஊக்குவித்த கவிஞர்கள் நம் பரம்பரையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த கவிதைகள் எல்லாம் தமிழ் பற்றோடு இருக்கின்றன, தங்களுடைய அடையாளத்தை விட்டு செல்லுகின்றன, மண் மீது வாழ வந்த மண் மீது அங்கீகாரத்தை தூக்கி பிடித்து நிறுத்துகின்றன. திரு லீ குவான் யூவை மறவாமல் ஒவ்வொரு கவிஞனும் பாடி மகிழ்ந்திருக்கிறான் எனில் தமிழர்கள் நன்றியுணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. இவ்வாறாக தமிழை பற்றிய கவிதையை பற்றிய விமர்சனம் இருக்க கடைசியாக ஒரு கவிதையை பாடி முடிக்க ஆசைப்படுகிறேன். படித்த உடனேயே மனதில் நிறுத்தி மீண்டும் உருக்கி உருக்கி சிந்தனைக்குள் யோசித்து பார்க்க தூண்டுகின்ற கவிதைகளை பாரதியார், பாரதிதாசன் போன்ற கவிஞர்கள் மட்டும் படைத்து முடித்து விடவில்லை. நம் காலத்தில் நாம் பார்க்கின்ற கவிஞர்கள் கூட படைத்திருக்கிறார்கள். கி. கோவிந்தராசு அவர்கள் எழுதிய பெருங்கனவு என்ற நூலில் இருந்து ஒரு கவிதை. கூறு கெட்டவன் கேள்வி கேட்கிறான், சோறு போடுமா தமிழ், ஊரு விட்டு வேறூரு வந்துனை ஒன்றிணைத்ததே தமிழ், ஆதி மொழியடா அறிவு விழடா சோதி நெருப்புடா தமிழ், அருட்சோதி வடிவடா சொர்க்க வனமடா சோலை பூவடா தமிழ், நதியை காணுமுன் வயலை காணுமுன் நாவில் ஏறிய தமிழ், பல புதிய உடைகளை பூட்டிக் கொண்டினும் பழமை மாறாத தமிழ், அன்பை தந்ததும் அறிவை தந்ததும் அன்பை தந்ததே அறிவை தந்ததே பண்பை விதைத்ததே தமிழ், அட என்பும் தோளுமாய் இருக்கும் உடலுக்கு ரத்தம் தானடா தமிழ், நன்மை தந்ததும் நலங்கள் தந்ததும் நமது தமிழ் என்று நில், உனக்கு உண்மை சொன்னதும் உண்மை உரைத்ததும் உணர்வை அழித்ததும் உயிரும் தமிழ் என்று நில். இவருடைய கவிதைகள் பல மனப்பாடம் செய்ய தூண்டுவிக்கின்றன. பல நல்ல கவிஞர்களை நாம் கொண்டிருக்கிறோம், நல்ல கருத்து அடையாளங்களை கொண்டிருக்கிறோம், கவியாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழை ஆங்கிலத்தினின்று விடுவித்து காப்பாற்றுவதில் அனைத்து கவிஞர்களும் ஈடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். குரலமுது எடுத்துக்கோங்க. குரலமுது வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கு நீதியரசு நடராஜன் இருப்பாரு. திருக்குறள் காமராஜர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு அழைப்பாளர் சிங்கப்பூரில் இருந்து வந்திருப்பவர் விஸ்வலிங்கம் தேன்மொழி அவர்கள் சிங்கப்பூர் கவிஞர்கள் என்ற தலைப்பில் சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு ஆராய்ச்சியாளருடைய உரை போல அவரது உரை இருந்தது. மிகவும் ரசித்தோம். இந்த கவிஞர்களுடைய வரலாறு, கவிதையின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலிருந்து போன மாதம் வரை வந்த கவிதை நூல்களை தொகுத்து எடுத்து அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய அழகை, அதனுடைய குறைபாடு உட்பட அனைத்தையுமே நமக்கு அழகாக எடுத்துரைத்தார்கள். ஒரு கவிஞர் அந்த ஐஸ்கிரீம் என்பதற்கு பனிக்கூழ் என்று பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனக்கு என்னுடைய கல்லூரி கால நினைவு அந்த கருத்தை கேட்டவுடனே எழுந்தது. நான் 1959-60 மதுரை தியாகராசர் கல்லூரியிலே பயின்றேன். எங்களுக்கு தமிழ்துறை தலைவர் ஐயா
ஔவை துரைசாமி அவர்கள், ஔவை நடராசன் அவர்களுடைய தந்தையார். அவர் எங்களுக்கு விடுதி காப்பாளராகவும் இருந்தார். அதிலே கல்லூரி ஆண்டு விழாவிலே பரிமாறப்படும் உணவுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பட்டியலில் அனைத்துமே தனித்தமிழில் எழுதப்பட்டிருந்தது. காஃபிக்கு சுவை நீர், டீக்கு தேநீர், இப்படி ஒவ்வொன்றாக ஜாங்கிரிக்கு இனிப்பு முறுக்கு. இதில் எனக்கு மிகவும் பிடித்தது ஃப்ரூட் சாலட் என்பதற்கு தமிழிலே எழுதியிருந்தார்கள், குளிர் பழ குவியல் என்று போட்டிருந்தார்கள். அம்மையார் பேசும்போது எனக்கு அந்த பனிக்கூழ், ஐஸ்கிரீமுக்கு பனிக்கூழ் என்று சொன்ன போது எனக்கு இந்த குளிர் பழ குவியல் என்ற ஃப்ரூட் சாலட் தான் எனக்கு நினைவு வந்தது. அது அடுத்து ஒரு கவிதையை பற்றி சொல்லும் பொழுது, கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் கணவனுடைய துணைவியார், நீங்கள் மிருக வைத்தியரிடம் போய் சிகிச்சை பெறுங்கள் என்று சொல்லி அதற்கான காரணத்தை விளக்கியது வெகு சிறப்பாக இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. மனிதன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிருகமாக மாறிவிடுகிறான் என்பதை அந்த கவிதை அற்புதமாக விளக்கியிருந்தது. இறுதியில் முத்தாய்ப்பாக விஸ்வலிங்கம் தேன்மொழி அவர்கள், கவிஞர்கள் தமிழ் பற்றோடு இருக்க வேண்டும் என்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் தந்தது. ஆங்கிலத்திலிருந்து விடுபட்டு கவிஞர்கள் கவிதையை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். ஆங்கிலத்திலிருந்து மட்டும் விடுபட்டால் போதாது, வடமொழி சொற்களிலிருந்தும் விடுபட்டு தனித்தமிழிலே நமது கவிஞர்கள் தங்கள் படைப்புகளை தர வேண்டும் என்று என்னுடைய அவாவினை வெளிப்படுத்தி அம்மையார் அவர்களை நான் வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கேட்டார் பின்கும் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்கின்றவர்களை இன்பத்தில் ஆழ்த்தியும் இயலாதவர்களை இந்த சொற்பொழிவை நான் கேட்க போய்விட்டேனே என்று நினைக்கும்படியாகவும் ஒரு சொற்பொழிவு இருக்குமானால் அந்த சொற்பொழிவு நம்முடைய சிங்கப்பூர் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற தேன்மொழி விஸ்வலிங்கம் அம்மா அவர்களாக தான் இருக்கும். தன்னுடைய இனிமையான குரலிலே தினமும் தேன்மொழி பேச்சு என்கிற வலைவழியில் பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இப்படிப்பட்டவர் சிறுகதை எழுதி அதிலே முதல் பரிசை வாங்கக்கூடிய ஆற்றலும் பெற்றவர். தங்கமுனை பேனா விருதும் பெற்றிருக்கிறார் 2025. அவர் மாதம் பேசும் ஆற்றல் பெற்ற அவர் இந்த மாதம் சிங்கப்பூர் கவிஞர்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான பேச்சு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா அன்றைய மலாவின் ஒரு பகுதியாகவும் சிங்கப்பூர் சபா சரவாக் மாநிலம் இணைந்ததால் மலேயா ஆனது. 1965 சுதந்திரம் பெற்ற சிங்கப்பூர் தனி நாடானது.
சுதந்திரத்திற்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் தொடர்பு உண்டு. சிங்கப்பூரின் இலக்கிய தோற்றம் 1970களில் உருக்கொண்டது. கவிஞர்கள் முல்லைவாணன், முகிலன், காத்து, இக்பால், முருகதாசன், கா. பெருமாள், கடைய நல்லூர் ஜமீலா போன்றோர் தமிழின் பெருமையை, தமிழினத்தின் சொற்கள், சிங்கப்பூர் பாடுபொருள் குறைவு, மறுமலர்ச்சி சிந்தனைகள், இயற்கை, காதல், இறைமை, பெண்ணுரிமை, சமூக முரண்கள், இப்படி பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலக்கிய அமைப்புகள் மற்றும் தரவுகள் சிங்கப்பூர் கவிதைகளை ஊக்குவிப்பதில் கவிமாலை சிங்கப்பூர் போன்ற அமைப்புகள் பெரும் பங்காற்றி வருகின்றன. மேலும் தமிழ் முரசு போன்ற உள்ளூர் செய்தி ஊடகங்கள் கவிஞர்களின் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஏஆர் சரவணன் சமூக பிரச்சனைகளையும் மக்கள் உணர்ச்சிகளையும் அழகாக புனையும் இன்றைய தலைமுறை கவிஞர். தமிழை தவிர்த்து ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளில் ஆதர் எக்ஸ்.பி. லீ, கெலின் லிம் போன்ற பல பன்மொழி கவிஞர்களும் சிங்கப்பூரில் இயங்கி வருகிறார்கள். சிங்கப்பூர் கவிஞர்களின் முழுமையான வரலாறும் மற்றும் அவர்களின் படைப்புகளும் அறிய சிங்கப்பூர் தேசிய கலை மன்றத்தின் இலக்கிய பக்கங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டியப்பன் கவிமாலை அமைப்பின் தலைவராக இருந்து பல புதிய கவிதைகளை உருவாக்கியிருக்கிறார். தமிழருக்கு பெருமை சேர்த்த மூத்த கவிஞர் முல்லைவாணன் சிங்கப்பூர் மலேசிய பகுதியில் தமிழ் கவிதைகளை வளத்தில் முக்கிய பங்காற்றுகிறார். முகிலன் முற்போக்கு சிந்தனைகளை தனது கவிதைகளின் மூலம் வெளிப்படுத்துகிறார். இவர்களுடைய கவிதைகளை எல்லாம் நம்முடைய தேன்மொழி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி அதிலே சில கவிதைகளை நான் கடைசியில் சொல்லும் போது அதை ஒப்பிட்டு பாருங்கள் அப்படிலாம் சொல்லி இங்க பாத்தீங்கன்னா கவிஞர் இக்குவானம், கவிஞர் ஏறு அமலநாதன், கவிஞர் ஏறு பாவலர் ஆ. பழனி, முருகடியான், பாத்தேரல் இளமாறன். அந்த பாத்தேரல் இளமாறன் கவிதைகளும் கூட நம்முடைய தேன்மொழி அவர்கள் சொன்னார்கள். பார்வதி பூபாலன், கவிஞர் பரணன், காத்து இக்பால், லதா, எம்.கே.ஆர். குமார், மாதங்கி, நெப்போலியன், அப்புறம் மசூது, அதே மாதிரி இளங்கோவன் சொல்லிட்டு ஒருத்தர். இந்த சிங்கப்பூர் விடுதலைக்கு பின்னரே கவிதை துறையில் வளர்ச்சி காணப்படுகிறது. கவியக சார்புடைய பாடுபொருள் தொடக்கத்தில் இருந்தால் சிங்கப்பூர் சூழலை ஒட்டி குறைவாக இருத்தல், குடியேறியவர்கள், திறனாய்வாளர்கள், தொழிலாளர்கள் போன்ற கவிதை இலக்கியங்களை வளர்த்தல், பல அமைப்பு கவிதைகளை வளர்ச்சிக்கு பங்காற்றுதல், அரசாங்கத்தின் ஆதரவு, சமூக அமைப்புகளின் படைப்பால் வளர்தல், காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டு வந்து வளர்ச்சி அடைதல், பல விருதுகள் பெற்ற கவிஞர்களுடைய சிங்கப்பூர் கவிதைகளுக்கு கவிஞர்கள் படைப்பு பெரிய விடயமாக தெரிகிறது. இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய தேன்மொழி சொன்னது போல கவிஞர் கண்ணதாசனை தொடாத கவிஞர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை உண்மை. நல்லா இருக்கும். கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை கொள்ளக்கூடிய இசையமைப்பாளராகவும் இருக்கிறாங்க. அதான் நான் கண்டு வியந்த ஒன்று. இப்படிப்பட்ட தன்னுடைய தேசத்தில் இருக்கிற கவிஞர்களை எல்லாம்
நமக்கு கொண்டு வந்து மிக சிறப்பாக உரையை தந்து அமர்ந்திருக்கிற தேன்மொழி அவர்களுக்கு நன்றி பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சாலினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிமுடன் பெயருக்கு ஏற்றார் போல் இன்றைய சிறப்பழைப்பாளர் மிக அருமையாக இனிமையாக அவருடைய உரை இருந்தது. சிங்கப்பூர் கவிஞர்களுடைய பற்றிய விரிவான விளக்கங்கள், அவருடைய கவிதைகளை பற்றியும் எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த சிங்கப்பூர் கவிஞருடைய சிறப்புகளையும் அவருடைய மொழி நடையையும் அழகாக எடுத்துரைத்த விதம் பாங்கு அருமையாக இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்புக்கனி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்புக்கனி அம்மா இருக்கீங்களாம்மா? அன்புக்கனி தொடர்ந்து போட்டாங்க. கூப்பிடுங்க சாலினி, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி உங்க பேர்லயே உங்க தெரியுது வந்து ரொம்ப அருமை. அதுல கவிதைகளை பற்றி அருமையா விளக்கம் சொன்னீங்க. அதுல வந்து கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. அது கவிதைகள்லாம் கேட்கறதுக்கு மன நிறைவா இருந்தது. உங்களோட மொழி நட ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப கண்ணதாசன் படைப்பாளினால் என் பேர் இறைவர், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. படைப்பாளி ஒவ்வொருத்தருக்கும் மரணமே கிடையாது. அவங்க எழுதுற படைப்புல நம்ம பேசுறப்பெல்லாம் அவங்க நம்மளோட உயிரோட இருக்கிறாங்கன்ற நினைப்பு தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய கலை சொற்கள்லாம் தேவைப்படுது தமிழ்ல. அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க அது ஈடுபடுறதோட இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நாட்டுல இருக்கிறவங்க தான் தமிழ் பற்றோட அதிக கலை சொற்களை கண்டுபிடிச்சவங்க பாத்தீங்கன்னா இந்த மூணுல. அதுல சிங்கப்பூர்ல நீங்க இருக்கிறது நிச்சயமா பெருமைக்குரிய விஷயம். மறுபடியும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்னம்புரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பழைப்பாளர் தேன்மொழி அவர்களுடைய பேச்சு வந்து தேன் போல இருந்தது. அவ்வளோ அருமையா ஆரம்பிச்சாங்க, பேசினாங்க, ரொம்ப அருமையா உரையாற்றினார்கள். அவங்க வந்து முதல்ல வந்து அந்த சிங்கப்பூரில் உள்ள கவிஞர்களை பற்றி அழகா ஒவ்வொரு புத்தகமா நல்லா படிச்சு ஆராய்ந்து அதுல இருந்து எடுத்து நமக்கு கூறினாங்க. அதாவது அந்த கவிஞர் வந்து ஒரு ஜனநாயகங்கிறது எப்படி இருக்கணும்னா எதிர்கட்சி பதவி தான் வந்து இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல எடுத்தோன்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா எதிர்கட்சி வந்து எப்பவுமே எதிராக தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற இதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து முதல் பொருள் வரி பொருள்ங்கிற மாதிரி அதை பிரிச்சாங்க. முதல் பொருள் வந்து 1827ல முதல் நூல் வந்தது. அதாவது குணாச்சத்து திருட்டு அப்படிங்கிற மாதிரி, திருட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இறைவனை வந்து புகழ்ந்து பாடுறது அந்த இது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 1887ல இந்த சித்திர கவிகள்லாம் நிறைய சிங்கப்பூர்ல வந்தது. அந்த முருகனோட கோவில் தான் நிறைய அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த வரிப்பொருள் வந்து எப்படின்னா ஒழுக்கம், அதை பத்தி அழகா சொன்னாங்க. பாலை நிலத்தில் அந்த குடும்ப வாழ்க்கை வந்து எப்படி எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரித்து சொன்னாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் வந்து தலைவர் வந்து தலைவரோட இதை அவருடைய இதை பற்றி சொன்னாங்க. தலைவரோட இது எப்படி இருக்கணும், அவருடைய விவரத்தை பற்றி சொன்னாங்க. பனித்தூள் அப்படின்னால நம்ம ஐஸ்கிரீமை தான் பனித்தூள்னு அவங்க சொல்கிறாங்க.
அடுத்தது வந்து தானாகவே தமிழ் என்ற கவியை பற்றி சொன்னாங்க. அதாவது மரபு கவிதைகளில் வந்து அன்பழகன் இளங்கோவன் 2 பேரும் நல்லா மரபு கவிதைகளை சொன்னாங்க. சிங்கப்பூரில் வந்து மக்களை பற்றி ரொம்ப அழகாக 2 பேருமே எழுதியிருக்காங்க. மேகம் மேகம் விதிகள் அந்த புக்கை எடுத்து எழுதிய ஆசிரியரை பற்றி அழகாக எடுத்து கூறினாங்க. அதாவது இந்த குதிரை பந்தய நாவாடின சிங்கப்பூரில் குதிரை பந்தயத்தை காண தம்பதிகள் வர அந்த கதையை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. மக்களின் வாழ்க்கையை அழகாக எடுத்து கூறினாங்க. அடுத்தது வந்து வேடிக்கை கவிதை. அந்த கவிதை படிக்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது நகைச்சுவையாகவும் இருந்தது. அப்புறம் என்னோட வந்த கவிதைகள் என்று இளங்கோவன் எழுதினதை பற்றி சொல்வாங்க. பல்வேறு விஷயங்கள் அதில் அவர் எழுதியிருக்காருங்கிறத ஒவ்வொன்றா அவருக்கு விவரிக்கும் போது அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து கோவிந்தராஜன் மரபு கவிதைகள் எல்லாருமே ஆதரிச்சாங்க. அது தனித்திறமை வாய்ந்ததாக இருந்தது கோவிந்தராஜனுடைய கவிதைகள். அது அதாவது என்னது பாடுவதை வந்து பாடுவதை எடுத்து ஆள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. வீரமில்லாத கவிதைகள் சிலது இருந்தது அப்படின்னாங்க. அப்புறம் ராவணனுக்கும் நடந்த போரை பற்றி ரொம்ப விவரமா பற்றி கூறியது அருமையா இருந்தது. அப்புறம் நாடகமும் நல்ல செல்வாக்கு அடைஞ்சிருந்ததுன்னாங்க. மேலும் சொல்லாடல்களும் அந்த நாடகத்துல வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னாங்க. அத்தனை கவிஞர்கள் தமிழ் பற்றோடு கவிதைகளை படைத்துள்ளனர் என்பதை அவர் படித்த அத்தனை கவிதைகளையும் அவர் புகழ்ந்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்புக்கணி ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். அவங்க பயணத்துல இருக்காங்களா? காணொலி உரை போயிருங்க. பயணத்துல இருக்காங்க. ஐயா காணல் உரை போயிட்டுமா ஐயா? காணல் உரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் என் மறுவணக்கம். அவங்க அன்னபூர்ணி அம்மா சொன்னாங்க எதிர்கட்சினா என்ன எனக்கு புரியலையே, அவங்க எதிர்த்து தானே பேசுவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே இந்த நிகழ்வுல நம்ம வந்து அரசியல்ல ஆளுங்கட்சி செய்யறத அப்படியே எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதுதான் எதிர்கட்சி அப்படின்னு நாமளே நினைச்சுக்கிட்டோம். ஆனா எதிர்கட்சியோட வேலை அது கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியாளர்கள் செய்ய மறந்ததை அல்லது தவறை சுட்டிக்காட்டி திருத்துவது, இது பத்திரிகையினுடைய வேலை என்று இதழியல் கலை என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்திரிகை தான் எதிர்கட்சி செய்கின்ற வேலையை செய்யும். செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவது, செய்ய வேண்டியவற்றை காட்டுவது. அதை போன்று ஒரு கவிதை சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவது, சமூகத்தில் வரவிருக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தி காண்பிப்பது, எச்சரிப்பது என அனைத்தையும் செய்கின்றமையால் அது எதிர்கட்சி போன்று செயல்படுகிறது என்று சொன்னேன். மற்றபடி எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா காமராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து 15 நிமிடம் முன்பே வர வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. 7:45 ஆரம்பிச்சிருதுன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். நான் 5:30 8 மணிக்கு நினைச்சேன். நான் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. 1 நிமிடங்கள் நான் தாமதமாக வந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். அதற்கு நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை சுவாதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் கவிஞர்கள் களம் நிகழ்ச்சியில் 2153 நாள் 18/5/2026 திங்கட்கிழமை. இன்றைய சிறப்படைப்பாளர் முனைவர் கிருஷ்ணலிங்கம் தேன்மொழி அம்மா அவர்கள் நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். இன்றைய சிறப்படைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாடசாலைகள் பிளடம் வழங்குகிறது.
நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவரும் இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்திகளை கேட்டு விநாயகர் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. இன்று இசைப்பாடல் வழங்கிய திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி அம்மா. தொடர் வருகையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்றோம். முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழகன் ஐயாவுக்கும் கண்ணம்மாள் அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடச்சான்றிதழ் வடிவமைப்பு ஷாமிலி அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு நிகழ்வு 2154 நாள் 19/5/2026 செவ்வாய்க்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் கோதை அம்மா அவர்கள் நாளை உரையாற்றுவார். அம்மா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக் கொண்டிருக்கும் திமிரிய சிறப்புகள் மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு நேரம் மானமும் அறிவும் இதனுக்கு அழைப்பு மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், இரண்டாம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், மூன்றாம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய நிகழ்வை சிறப்பு பேச்சால் சிறப்பாக்கிய நிகழ்வாக்கிய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் சிங்கப்பூர் தேன்மொழி அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.